மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 32 முதல் 33 முடிய மற்றும் 37 முதல் 40 முடிய. மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் எனக் கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தன் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாய் அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் எனக் கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தம் உயிரை இழப்போரோ அதை காத்துக் கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கின்றார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கின்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஓ மூவரு இறைவனே, உம்மை மக்களின் முன்னிலையில் ஏற்றுக்கொள்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையின் அனைத்திலும் உம்மை முதன்மையாக வைத்துக் கொள்கிறேன். உம்மை விட எவரையும் அதிகமாக நேசிக்காமல் உம்முடைய வழியில் நடந்து எனது சிலுவையை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்பற்ற ஆசைப்படுகின்றேன். உமது கிருபையால் எனது நம்பிக்கையை உறுதிப்படுத்தி உம்மில் எனது உயிரை இழந்தாலும் உம்மிடம் அதை மீண்டும் பெறுவேன். உமது திருரத்தத்தால் கழுவியருளும், தூய ஆவியால் நிரப்பியருளும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் உமது சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் உமது திருப்பாதத்தில் வைக்கின்றோம். எல்லா சூழ்நிலையிலும் உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய அருளை தாரும். ஆமேன்.